இனி நான் வந்து வெல்டிங் பத்தி பேசப் போறேன். வெல்டிங்ங்கிறது என்னன்னா, மெட்டல் ஜாயினிங் ப்ராசஸ்ல அது ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ். இந்த ப்ராசஸ்ல பார்த்தீங்கன்னா, 2 மெட்டல் பீஸோட எண்ட வந்து மெல்ட் பண்ணி, அத ஜாயின் பண்ணி, அத கூல் டவுன் பண்ணா 2 பீஸா இருக்கிறது ஜாயினிங் ப்ராசஸ் மூலியமா சிங்கிள் பீஸா ஆகும். அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா, எங்கெல்லாம் வந்து லைக் ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலயுமே மெட்டல் எங்கெல்லாம் யூஸ் ஆகுதோ, லைக் ஷிப்ல இருந்து பிரிட்ஜ் வரைக்கும், அந்த பிரிட்ஜில ஓடுற கார் வரைக்குமே வெல்டிங் இல்லாம எந்த ஒரு ப்ராசஸுமே கம்ப்ளீட் ஆவாது. அ இதுல வந்து நெறைய டைப்ஸ் ஆஃப் வெல்டிங் இருக்கு. இது வந்து டிக் வெல்டிங் இருக்கு, மிக் வெல்டிங் இருக்கு. கன்வென்ஷனலா யூஸ் பண்ற ஸ்டிக் வெல்டிங் இருக்கு. நெறைய வெல்டிங் இருக்கு. ஸ்டிக் வெல்டிங்ல கண்டிப்பா நீங்களே பார்த்துருப்பீங்க. அதுல ஸ்பார்க் நெறையா வரும். அது வந்து கன்வென்ஷனல் வெல்டிங் ப்ராசஸ். அதான் கைஸ் இது வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் மெத்தட் இன் மேனுஃபேக்சரிங்ல எல்லா இடத்துலையுமே பார்ப்போம். நார்மல் சேர்ல கூட பார்த்தீங்கன்னாவே அந்த ஸ்டீல் கண்டிப்பா இருக்கும். அந்த ஸ்டீல் இருக்கிற எல்லா சேர்லையுமே வெல்டிங் கண்டிப்பா யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி நம்ம கேட்டில் ஏதாவது ஒரு ஓட்டை விழுந்துருச்சுன்னா கூட அது வெல்டிங் மூலியமாக தான் ஃபில் பண்ணுவாங்க. லைக் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ் இன் மெக்கானிக்கல் இது. நான் அந்த டைப்ஸ் ஆஃப் வெல்டிங்கை பற்றி அடுத்த வீடியோவில் பேசுகிறேன். பார்க்கலாம்.